இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 12வது வசனம். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எலியாவை எசபேல் கொல்ல போகிறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே எலியா தன்னுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் சாகணும் அப்படின்னு விரும்புகிறான். அவன் ஒரு கடினமான சூழலில் இருக்கும்போது தேவதூதன் அவனுக்கு உணவு கொடுக்குறாரு. அந்த உணவு தந்த பலத்தினால் 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து ஒரே பர்வதம் வரைக்கும் செல்கிறான். அங்கே போய் நான் ஒருவன் மட்டுமே மீதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தனிமையை நினச்சி தேவன்கிட்ட புலம்பிகிட்ருக்கிறான். தேவன் அவனை ஒரு பர்வதத்தின் மேலே நிற்க சொல்கிறாரு. மலையையே கிழிக்கத்தக்கதாக பலத்த பெரும் காற்று வீசுது. பிறகு பூமி அதிர்ச்சி உண்டாகுது. பிறகு அக்கினி வெளிப்படுது. ஆனால் தேவன் இவை எதுலையுமே வெளிப்படலை. அப்போது தேவனுடைய மெல்லிய சத்தம் உண்டானது அப்படின்னு வேதத்தில் போடப்பட்டிருக்குது. தேவன் எவ்வாறு பேசுகிறாரு அப்படிங்கிறத இங்கே வேத வசனம் மூலமாக காண்பிக்கிறாரு. சூழ்நிலைகளின் பயங்கரமான பேரிரைச்சல் உங்களுடைய காதை பிளக்கலாம், உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்தலாம். எதுவும் உனக்கு வேலை செய்யாது அப்படின்னு உங்கள் எண்ணங்கள் எல்லாம் உங்ககிட்ட சொல்லலாம். சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலாம். மற்றவங்க உங்களுக்கு எதிராக வரலாம். மன அழுத்தத்துக்கு நீங்கள் ஆளாகலாம். எல்லாமே குழப்பமாகவே தெரியலாம். ஆனால் தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறது தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஏன் தேவன் மெல்லிய குரலில் பேசுகிறாரு அப்படின்னா, நீங்கள் அவருக்கு மிக நெருக்கமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். யாரோ அந்நிய மனுஷங்கக்கிட்ட பேசும்போது நம்ம சாதாரண குரலில் தான் பேசுவோம். ஆனால் வீட்டில் ஹஸ்பண்டையோ ஒய்ஃப்கிட்டையோ இல்லை பிள்ளைங்கக்கிட்ட பேசும்போது நம்முடைய மெல்லிய குரலில் பேசுவோம். ஆகையால் தேவன் அதை விட நெருக்கமாக உங்கள் கூட வரணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் மெல்லிய குரலில் கிசுகிசு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுகிறாரு. நீங்கள் அவருடைய பிள்ளை. அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறாரு. சிறந்ததையே அவர் உங்களுக்காக தர விரும்புகிறாரு. அவர் உங்களிடம் ரொம்ப சத்தமாலாம் பேச மாட்டார். அவர் உங்களை வற்புறுத்த மாட்டார். மெல்லிய அமர்ந்த சத்தத்தின் மூலம் அவர் உங்களை வழி நடத்துகிறாரு. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அமேன். பிள்ளையின் கேன்சர் சரியாகணும்னு ஜெபிக்க சொல்லியிருக்காங்கப்பா. அமேன். பிரிஞ்சு போன கணவன் கூட வரணும்னு ஜெபிக்க சொல்லியிருக்காங்கப்பா. அப்பா, எக்ஸாம் நல்லா எழுதணும். பிள்ளைகளின் திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, நல்ல வேலைக்காக கேஸில் இன்னும் எத்தனையோ காரணங்களுக்காக இந்த பிள்ளைகள் ஜெபிக்க சொல்லியிருக்காங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் வேண்டுதல்களையும் நீங்கள் அப்பா ஞாபகம் வச்சு அந்த பிள்ளைகளுக்கு நன்மைகள் செய்கிறீங்க ஏசப்பா. ஒன்று கூட வீணாய் போகாதபடிக்கு இந்த பிள்ளைகளுக்கு வெற்றியை நீங்கள் கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறீங்க ஏசப்பா. உண்மை நம்பி வந்த யாரும் கெட்டு போவதில்லை ஏசப்பா. அமேன். வெட்கமடைய விட மாட்டீங்க ஏசப்பா. அப்பா, அத்தனை பிள்ளைகளையும் உயர்த்தி வைக்கிறீங்கப்பா. இன்றைய வசனத்தில் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கணும்ப்பா. எங்கள் எல்லாருடைய தேவைகளையும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் எங்கள் தேவைகளை தொடர்ந்து சந்திச்சிட்ருக்கீங்க ஏசப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கீங்க. உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் என்ன அறிந்து கொள்ளணுமோ அதை நீங்கள் மெல்லிய சத்தத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீங்க ஏசப்பா. நீர் எங்களை மிகுதியாக நேசிக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர் அப்பா. நீங்கள் அப்பா எங்களுடைய உள்ளான பலத்தை புதுப்பிக்கிறீங்க ஏசப்பா. எங்களால் முடியாத காரியங்கள் அத்தனையும் செய்ய வைக்கிறீங்க ஏசப்பா. அமேன். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கவனித்து நடக்கும்படி எங்களுக்கு உதவி புரியுங்கப்பா.
உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு அதுபடி நடக்கணும் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருக்கீங்க ஏசப்பா. ஆமென். அதற்காக நன்றி. கவனித்திருக்கீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் ஒரு பர்பஸ் வச்சுருக்கீங்க ஏசப்பா. ஆமென். அதை நீங்கள் நிறைவேற்றுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் ஆமென் இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு நல்லா தெரியும் ஏசப்பா. வேதனைகளின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில் அழுது கொண்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்பொழுது ஜெபிக்கிறாங்கப்பா. உடைய பிரசன்னம் அவர்களை மூடட்டும் ஏசப்பா. ஆவியானவர் அவர்களை தேற்றட்டும் ஏசப்பா. அவங்களுடைய இருதயத்தில் பலன் இப்பொழுதே வருவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில். எதெல்லாம் அவங்கள கஷ்டப்படுத்துதோ அதெல்லாம் இன்றைக்கு அவங்கள விட்டு நீங்குவதாகப்பா. ஆமென். அப்பா, எத்தனையோ வருடங்கள் நோயினால் கஷ்டப்படலாம் ஏசப்பா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென் அந்த நோய் இவர்களை விட்டு நீங்கி பரிபூர்ண சுகத்தை நீங்கள் கொடுக்குறீங்க ஏசப்பா. ஆமென். கை கால் வலியினால் தாங்க முடியாத கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் விடுதலை கொடுக்குறீங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொருத்தருக்கும் சுகம் கிடைப்பதாக, அவங்களுடைய பலன் அவங்களுக்கு திரும்ப கிடைப்பதாக, எழுந்திருச்சு நடப்பதிலிருந்து ஓடுவது வரைக்கும் அத்தனை காரியங்களையும் செய்யத்தக்கதாக அவங்களுடைய பலனை 2 மடங்காக நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க ஏசப்பா. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது பலன் கிடைப்பதாக, சுகம் கிடைப்பதாக, பரிபூர்ண சுகத்தை நீங்கள் கொடுக்குறீங்கப்பா. நிரந்தரமான சுகத்தை கொடுக்குறீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா. ஆமென். தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்படுதுப்பா. ஆமென். நீங்கள் பார்த்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. எங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் எங்களுக்காக நீங்கள் பார்த்துக்கொள்கிறீங்க ஏசப்பா. செய்து முடிக்கிறீங்க ஏசப்பா. எங்கள் யுத்தங்களை நீங்கள் செய்கிறீங்க. எங்களுக்கான எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்து முடிக்கிறீங்க ஏசப்பா. எங்கள் கூடவே இருந்து எங்களை விட்டு விலகாமல் எங்களுடைய கரங்களை இறுக பற்றி கொண்டிருக்கீங்க ஏசப்பா. எங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் என்னுடைய கரம் உங்கள் கரத்தோடு இருக்கும்போது ஆமென் அதை குறித்து நாங்கள் பயப்பட போகிறதில்ல ஏசப்பா. இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர், சகலத்தையும் படைத்தவர். எங்கள் கூட இருக்கும்போது எங்கள் முன்னாடி எந்த பிரச்சனை நிற்க முடியும்? யார் எங்களுக்கு எதிராக போரிட முடியும்? சாத்தானை சிலுவையில் அப்பா நீங்கள் அழிச்சிட்டீங்க ஏசப்பா. ஆமென். ஒன்றுமில்லாதவனாக அவன் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் ஏசப்பா. ஆமென். காலின் கீழ் நசுக்கிட்டீங்க ஏசப்பா. அவன் எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாதுப்பா. ஆமென். நாங்கள் முழுமையாக விடுதலை செய்யப்பட்டிருக்கோம்ப்பா. பாவத்திற்கான அத்தனை தண்டனைகளிலிருந்தும் எங்களை நீங்கள் விடுதலை செய்திருக்கீங்க ஏசப்பா. அப்பா, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் பாதையும் நெய்யாய் பொழிகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உங்களுடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு அப்பா நீங்கள் எங்களுக்கு காட்டும் வழியில் நாங்கள் நடக்கணும் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அப்பா முகமுகமாய் தரிசனங்களை கொடுங்க ஏசப்பா. நல்ல தூக்கத்தை கொடுங்க. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செவினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றையும் எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.